ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா குக் வித் கோமாளி சீசனில் பிரபலமான நடிகை ஸ்ருத்திகா பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க ரீசெண்டாக ஹாஸ்பிட்டலில் பெட்டில் அட்மிட் ஆகிற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மறைந்த மூத்த நடிகர் தேங்காய் சீனிவாசன் அவர்களோட பேத்தி தான் ஸ்ருத்திகா அர்ஜுன். இவங்க முதல்ல நடிகர் சூர்யாவோட ஸ்ரீ படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் இவங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி பெறலை. இதுக்கப்புறம் தித்திக்கதை படத்தில் நடிச்சிருந்தாங்க சிறிய கதாபாத்திரத்தில். இதுக்கப்புறம் மாதவன் கூட நலதமயந்தி படத்துலேயும் ஒரு சிறிய கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவங்க சினிமா பக்கமே வராமல் இருந்தாங்க. இவர் அர்ஜுன் என்பவரை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் சொந்தமாக ஒரு அழகு சாதனை பொருட்கள் விற்பனை மையத்தை தொடங்கினாங்க. இது மூலிமா அவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் சினிமா பக்கம் வந்தாங்க. அதாவது சின்ன திரையில் கலந்துக்கிட்டாங்க. குக் வித் கோமாளி சீசன் 3, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை, இந்த ப்ரோக்ராம்லலாம் அவங்க கலந்துக்கிட்டாங்க. இதே போல் கலக்கப்போவது யார் சாம்பியன்ஸில் ஜட்ஜாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் ஹிந்தி பிக் பாஸில் கலந்துக்கிட்டு ஒரு கலக்குனாங்க. எப்போதுமே சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க. இவங்க ரீசெண்டாக ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது என்னென்னா, அவங்க உடலில் இருந்த ஒரு பிரச்சனைக்காக ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணதாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அது என்ன சர்ஜரி, எந்த விதமான உடல்நலத்தில் பிரச்சனை இருக்குங்கிறத அவங்க டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லலை. இந்த உடல்நலை பிரச்சனையோடு தான் ஸ்ருத்திகா அர்ஜுன் தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பிரச்சனையை சரி பண்ணதுக்காக தான் இவங்களுக்கு மேஜர் சர்ஜரி நடந்திருக்கிறதா அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்ருத்திகாவோட ரசிகர்கள் சீக்கிரமே இந்த உடல்நல பிரச்சனை சரியாகி மீண்டு வரணுங்கிறத அவங்க பதிவு பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.